ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் கேட்கலாம், அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அம்மா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க இப்போ தான் அண்ணனுக்கு தொழில் தொடங்குறதுக்காக இடத்த விற்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நகை இருந்ததையும் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அவங்களால கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம கேட்டு பார்ப்போம். எங்கேயாச்சும் வாங்கினாச்சும் தருவாங்க. ஏன்னா என்னோட தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயுமே கேட்டதுக்கு எல்லாருமே இன்னும் 2 மாதம் கழித்து தரேன், அப்புறம் தரேன், இப்படி தரேன் இப்படி தான் சொன்னாங்க. இப்போ என்னோட ஒரு நகையை திருப்பணும் அப்படின்னு சொன்னால், அது அப்புறம் இப்போ விற்கிற நகை விலைக்கு அது திருப்பலைன்னா இது பண்ணி போயிடுவாங்க. அப்படிங்கிறதுனால சரி எப்படியாச்சும் நம்ம இன்னும் ஒரு 20 நாள் தான் நகை திருப்புறதுக்கான நேரம் இருக்குது. அதனால் அப்புறம் ஏலம் விட்டுருவாங்க அப்படிங்கிறது மாதிரி இங்கே சொன்னதுக்கப்புறம் அடகு வச்ச கடையில் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல. என் ஹஸ்பண்ட்ட கேட்டதுக்கும் அவருக்காக தான் நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ தானே வீடெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் பின்னாடி பாத்ரூம் எல்லாம் கட்டுறதுக்கு இப்போ தானே கடன் வாங்கி எல்லாம் பண்ணினேன். என்னால் என்ன முடியும் சொல்லு. நானும் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சம் கைமாத்தா கடன் வாங்கியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி ஓகே எதாக இருந்தாலும் நம்ம சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் ஊருக்கு கிளம்புனேன். சரி இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் ஆகணும். அம்மா ஊருக்கு போனதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, என்ன திடீர்னு வந்திருக்கம்மா, என்னாச்சு? நீ போன வாரம் தானே வந்துட்டு போனேன், என்ன அப்படின்னது. எது பிரச்சனையா மாப்பிள்ளைக்கு உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஏம்மா பிரச்சனையாக இருந்தால் தான் வரணுமாம்மா, ஏம்மா அப்படி எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லை நீ முன்னாடியெல்லாம் உன் புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் தானே, உன் மாமியார் கூட பிரச்சனையாக இருந்தால் தானே நீ வருவ. அதனால தான் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் அடித்து கூப்பிட்டா கூட நீ கண்டுக்காத மாதிரி தானேம்மா போவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா, நான் எனக்கு ஒன்றும் இது பண்ணக்கூடாதுன்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், சரி ஓகேம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, சமாளிப்போம், வேறு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இப்போக்கி சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு எதுவும் என்கிட்ட இப்போ கொஞ்சம் பணம்லாம் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏம்மா 50,000த்துக்கு நகை அடகு இருக்குமா, எனக்கு எப்படியாச்சும் ஒரு 50,000 பணம் நீ வாங்கி கொடுத்துரு, நான் ஒரு 2 மாதத்துல கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன்.